நிர்வாக அலுவலரே மேல்முறையீடு செஞ்சது வந்து ஒரு கேவலமான விஷயம். எப்படி அச்சாரன்சியில் இருந்துட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூண்டு நடக்க இருந்ததுக்கு அந்த கோவில் நிர்வாக அலுவலரே போயிட்டு மேல்முறையீடு செஞ்சாரு. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். அது மரத்தை மங்கி அல்ல, நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு. அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள், இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகமடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்பொழுது வெளியே கொண்டு வருகிறார்கள். திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் சரித்திர ஆவணங்கள் படி பார்த்தால் 350 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வருகின்றது. மேலே இருக்கின்ற மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது. கீழே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்திற்கு பிறகு விளக்கு கீழே இருக்கின்ற சன்னிதானத்திலே ஏற்றப்பட்ட பிறகு அங்கே ஏற்றப்படுகிறது. நான் திருவண்ணாமலையிலேயே மீண்டும் 5 இடத்தில் விளக்கேற்றுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? அந்த வித்தியாசம்தான் இந்த திருப்பரங்குன்றத்திற்குண்டான மலை மீது ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கும் உண்டான வித்தியாசம். அது மாத்திரமல்ல, இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நடந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு மாத்திரம் 1 கோடி மக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். குன்று இருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் சுமார் 66 கோயில்களில் இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. 1 கோடி பக்தர்கள் இந்த தீப நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அதில் திருவண்ணாமலையை பொறுத்தளவில் 35 லட்சம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.